வணக்கம் அன்பர்களே, வாழ்க மகிழ்வுடன் சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு உங்களை மகிழ்வோடு வரவேற்கின்றேன். தினம் ஒரு திரவியம் மனதுக்கும் உடலுக்கும். ஒரு குளத்தில் தவளைகளுடன் ஒரு ஆமை வாழ்ந்து வந்தது. ஒரு குளத்தில் தவளைகளுடன் ஒரு ஆமை வாழ்ந்து வந்தது. அன்று இரவு இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய ஆரம்பித்தது. இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய ஆரம்பித்தது. இடி இடிக்க ஆரம்பித்தவுடன் கரையோரமாக இருந்த ஆமை என்ன செய்தது? ஆழத்திற்கு செல்ல முனைந்தது. குளத்தின் ஆழத்திற்கு செல்வதற்கு முனைந்தது. மழை பெய்ய ஆரம்பித்த அந்த நேரத்தில் குளத்துக்குள் இருந்த தவளைகள் எல்லாம் வெளியே கரைக்கு கத்த ஆரம்பித்து விட்டன. அப்பொழுது ஆமை எச்சரிக்கை சொன்னது, இடி இடிக்கிறது, மின்னல் அடிக்கிறது, மழையும் அதிகமாக பெய்கிறது, நீங்கள் ஆழத்திற்கு சென்று விட்டால் பாதுகாப்பாக இருப்பீங்க, கொஞ்சம் சொல்றத கேளுங்கன்னு சொல்லி பார்த்துச்சு. எந்த தவளையும் சொல்றத கேட்குற மாதிரி இல்லை. ஆமை ஆழத்திற்கு சென்று தன்னை அமைதிப்படுத்தி கொண்டது. விடிய விடிய இடி இடித்தது, மழை பெய்தது, மின்னல் வெட்டியது. இந்த தவளைகள் எல்லாம் உற்சாகத்தில் குரல் எழுப்பி மடிந்து போயின. இடி தாக்கி மின்னல் தாக்கி மடிந்து போயின. எச்சரித்த ஆமை ஆழத்திற்கு சென்று தன்னை காத்து கொண்டது. அமைதி என்பது பலவீனம் அல்ல, அது முட்டாள்களுடன் விவாதிக்க விரும்பாத ஒரு முதிர்ச்சி. அமைதி என்பது பலவீனம் அல்ல, அது முட்டாள்களுடன் விவாதிக்க விரும்பாத ஒரு முதிர்ச்சி. இதுதான் இந்த ஆமையும் தவளைகளும் உரிய கதை நமக்கு சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் நிறைய நேரங்களில் அமைதி காக்க வேண்டிய அவசியத்தை உணர்ந்து கொள்வோம். எப்படி இந்த ஆமை விடுத்த எச்சரிக்கையை தவளைகள் ஏற்றுக்கொள்ளவில்லையோ, அதே போல் நம்முடைய பல விஷயங்களையும் நிறைய பேர் ஏற்றுக்கொள்ள மறுப்பார்கள். ஆனால் அவர்களுடைய விளைவு, அதனால் ஏற்படக்கூடிய விளைவு, அவர்களை துன்பத்திற்கு உட்படுத்தும் பொழுது அதை புரிந்து கொள்ள முன் வருவார்கள். அதுவரை நாம் பொறுத்திருக்க வேண்டும், அமைதி காக்க வேண்டும். ஆமை அமைதியில் ஆழத்தில் உள்ளே இருந்து தன்னை காத்து கொண்டது. தவளைகள் குளக்கரையில் செத்து கிடப்பதை அடுத்த நாள் கண்டபொழுது ஆமை தனக்குள் சொல்லி கொண்டது, அமைதி என்பது பலவீனம் அல்ல, அது முட்டாள்களுடன் விவாதிக்க விரும்பாத ஒரு முதிர்ச்சி என்று. நுணலும் தன் வாயால் கெடும் என்பது பழமொழி. நமது செயல் நம்மையும் காத்தால் அது ஞானம். நமது செயல் நம்மை காத்தால் அது ஞானம். நமது செயல் நம்மையும் பிறரையும் காத்தால் அது மெய்ஞானம். நமது செயல் நம்மையும் பிறரையும் காத்தால் அது மெய்ஞானம். நமது செயலால் நாமும் பாதிக்கப்பட்டால் அது மதியீனம். நம்முடைய செயலால் நாம் பாதிக்கப்பட்டால் அது மதியீனம். நம்முடைய செயலால் நாமும் பிறரும் பாதிக்கப்பட்டால் அது அறிவீனம். நான் எந்த நிலையில் இருக்கிறேன்? நான் ஞானியா, மெய்ஞானியா, அல்லது அறிவீனனா, மதியீனனா? நாம் உணர்ந்து கொண்டு வாழ்க்கையை உருப்பட வைத்துக் கொள்வோம். வாழ்க மகிழ்வுடன். இன்றைக்கு மஞ்சள் பூசணிக்காய், பரங்கிக்காய். அந்த பரங்கிக்காய் சாறுடன் தேன் கலந்து குடித்தால் நல்ல தூக்கம் வரும். தூக்கமே வரல அப்படின்னு கஷ்டப்படுறவங்க அந்த மஞ்சள் பூசணிக்காயை எடுத்து சாறு எடுத்து அதோடு சேர்ந்து கொஞ்சம் தேன் கலந்து குடித்து பாருங்கள், ஆழ்ந்த தூக்கம் வரும். வாழ்க மகிழ்வுடன்.